மா மா இது வர சஞ்சீவ். டேய், இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சஞ்சீவ். தெரியுமா, டெய்லருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். இது டெய்லர் எனக்காக வாங்கி கொடுத்த Dress. சரி, ஆமா காலையில எங்க கிளம்பிட்ட? அம்மா என்ன மா வான்னு சொல்றல. என்னடி? என்ன ஸ்ரீஜா? அங்க பாரு. டெய்லர் கிட்ட என் லவ் சொல்லிடலான்னு இருக்கம்மா. நான் பண்ண வேண்டுதலுக்கு இன்னைக்குதான் பலன் கிடைக்க போகுது. வா 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 வா. நீ போயிட்டு வா. அம்மா, அவன் ஏத்துப்பால. உன்ன மாதிரி ஒரு பையனை யாருக்கு தான் பிடிக்காது? நீ போய் சொல்லு, அவ கண்டிப்பா ஏத்துப்பா. சரி, நான் வரேம்மா. அனு சொன்ன மாதிரி சஞ்சீவ் லவ் தாமா சொல்ல போறான். அவன் சொல்ல போறானா நம்ம என்ன பண்ண முடியும்? பார்ட்னர் தான் நம்மள எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நம்மளால நடக்கிறத வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. எப்படிமா நான் அமைதியா இருக்கிறது? எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. திருட போன திருடனுக்கு தேள் கொட்டின நிலைமை தான் இப்ப நமக்கு. எவ்வளவு வலிச்சாலும் கத்தக்கூடாது, அமைதியா தான் இருக்கணும், வேற வழி இல்ல. சரி வா. சொல்லு டெய்லர். எங்க இருக்க சஞ்சீவ்? கோவில் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சஞ்சீவ், கோயிலுக்கு எல்லாம் வேண்டாம், வீட்கிட்ட இருக்க பார்க்குக்கு வந்துடுறியா? நான் அங்கதான் இருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். டெய்லர் கிட்ட கரெக்டா லவ் சொல்லிடணும், சொதப்பிடக்கூடாது. வெறுங்கையோட போனா அது நல்லா இருக்காதே, வேற என்ன பண்ணலாம்? ஒரு முழம் கொடுங்கக்கா. சரிம்மா. இந்தாம்மா. ரோஸ் எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கப்பா. தம்பி, லவ் சொல்ல போறியா? அது எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? கல்யாணமானவங்க வந்தா ஒரு முழம் 10 ரூபான்னு சொன்னா 7 ரூபாய்க்கு தெரியா 8 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பாங்க. நீ என்னடா 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு சில்லறை வாங்காம போறியே, அப்ப நீ லவ் சொல்ல தானே போற? ஆமாமா. தம்பி சில்லறை தம்பி, நீங்களே வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.
அபி எதுக்கோ என்ன வர சொல்லி கூப்பிட்டீங்களே, அது என்ன விஷயம்? நீயும் தானே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்ன. நீ முதல்ல சொல்லு. நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி, நானே சொல்றேன். அது வந்து உன் கண்ணை மட்டுமே பார்த்து பேச முடிஞ்ச எனக்கு இப்போ உன் கண்ணை பார்க்கவே முடியல என்னால். நான் உன் கண்ணை பார்த்தா நான் சொல்ல வந்ததை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதனால் நான் உன்னை பார்க்காமலேயே சொல்லிடுறேன். நினச்சி பார்த்தா நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, நான் உன் கூட சண்டை போட்டது, நான் எப்பெல்லாம் கோவப்படுறேனோ அப்போ நீ வந்து பேசி என்னை கூல் பண்ணது, எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நீ எங்கே இருந்தாலும் வந்து என்னை காப்பாற்றினது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனைனா டெய்லர் எங்கே இருந்தாலும் வந்து என்னை காப்பாற்றுவான்னு யாருக்கிட்டையாவது சொன்னால் அவங்க நம்புவாங்களா? ஏன் எனக்கே அது நேற்று வரைக்கும் புரியல. லைஃபோட அழகே அன்பிரடிக்டபிள் மொமெண்ட்ஸ் தான்ல. எனக்கு ஒரு ஆபத்துனா உனக்கு எப்படி அது தெரியுது? அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கே டெய்லர் உறுத்துது. உனக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் சொல்லும்போது எனக்கு வந்துச்சு பாரு ஒரு இனம் புரியாத வலி. அந்த வலியை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீயே உன் கல்யாணத்தை தடுக்காதுன்னு சொல்லும்போது ஏன் என்னால கேட்க முடியல? அப்ப எனக்கு அது புரியல. நான் நினைச்சுக்கிட்டேன் நீ தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ண போற, அதான் எனக்கு உறுத்தி இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் அது இல்லைன்றதே எனக்கு நேத்து தான் புரிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் என்ன புரிஞ்சுக்கல. அவங்க தான் உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அதுக்கும் மேலன்னு எனக்கே புரிய வச்சாங்க. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் இருக்க முடியல டெய்லர். அதான் சம்மந்தப்பட்ட உன்கிட்டயே சொல்லிடலான்னு I love you, Taylor.
ஐ லவ் யூ. எங்க இங்க வாங்கல, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. எதுக்கு கூப்பிடுற? தெரியல, வா பாப்போம். என்னங்க நீங்க வாங்க. அட வாங்க வாங்க வாங்க. வாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. என் முன்னால நிக்கிறாரு, இவரு பேரு சஞ்சீவ். பெரிய பணக்கார வீட்டு பையன். நான் ஒரு சாதாரண டெய்லர். இவர் எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். எப்பயாவது எங்கேயாவது பார்த்தா பேசிப்பேன், அவ்வளவுதான். திடீர்னு எனக்கு போன் பண்ணி என்ன இங்க வான்னு கூப்பிட்டாரு. நானும் வந்தேன். இங்க வந்தா என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு. இவர் என்ன லவ் பண்ற விஷயம் லவ் பண்ற இவருக்கே தெரியாதான். அவங்க அம்மா சொல்லிதான் இவருக்கே தெரியுமா. கேட்கவே காமெடியா இல்ல? ஒரு பொண்ணு உங்க கூட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, வெக்கமே இல்லாம பூவை தூக்கிட்டு வந்துருவீங்களே. உனக்கெல்லாம் அறிவு வேண்டாம். ஃபேனா டெய்லர் எல்லாம் பாக்குறாங்க. என்ன மானம் போதா? உன்னோட லிமிட் என்னன்னு தெரியாம நடந்துக்கிட்டா அப்படிதான் போகும். எந்த தைரியத்துல நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற? டெய்லர், எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கும் தோணுச்சு, அதான் உன்கிட்ட சொன்னேன். உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு போ. எதுக்கு நீ எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நீ இன்சல்ட் பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். உங்க அம்மா சொன்னா தலையாட்டு பொம்மை மாதிரி அதே பண்ணுவியா? அவங்க என்ன பார்த்தது கூட இல்ல, அவங்க சொல்றத நம்பி என்கிட்ட வந்து லவ் சொல்ற? உனக்கு அறிவு வேண்டாம். நீ பணக்கார வீட்டு பையன், உனக்கு எதுக்கு ஏழை டெய்லர் பொண்ணு உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா உனக்கு எல்லாம் பொண்ணே கிடைக்காது. உன்னெல்லாம் நான் இல்ல எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். திடீர்னு கோவப்படுவ. நீ ஏன் கோவப்படுறன்னு உனக்கே தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு எந்த சென்ஸும் உனக்கு கிடையாது. நீ எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ண எந்த பொண்ணுதான் ஒத்துக்குவா? டெய்லர் வேணாம், அப்படி சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். உங்க அம்மா எதுக்கு தெரியுமா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆர்வம் காட்டுறாங்க? ஏன்னா நீ ஒரு மென்டலுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். உன்னை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு சாதாரண ஏழை டெய்லர் பொண்ணான என்ன உன்னை லவ் பண்ண சொல்லி அது இதுன்னு ஏமாத்தி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் அடங்கி ஒடங்கி இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க பார், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உங்க அம்மாவுக்கு எப்படிதான் தான் புள்ள வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்க தோணுதோ, ஒரு பொண்ணை ஏமாத்தி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க தோணுதோ தெரியல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். எங்க அம்மா பத்தி உள்ள பேசியும் நான் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டு போறதுக்கு ஒரே காரணம், நான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். இல்லன்னு வெய்,
கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க சுயரூபம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இவ்வளவு நாள் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன்னு. இங்க பேர் இப்ப சொல்றேன் பேர், இனிமேல் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். மைண்ட் இட். அபி, நாளைக்கு போய் சஞ்சீவ் கிட்ட உன் லவ் சொல்ல போறியா? உன் கெட்டப்ல உனக்கு முன்னாடியே அங்க போய் எல்லாத்தையும் கெடுக்கிறேன் பாரு. வெல் டன்.